ஸோ இந்த வீடியோவில் அடுத்த ஃபோர்த் அடுத்த ஃபிஃப்த்து 5 மார்க் பார்க்கலாம். இது இன்டெகிரேஷன் கான்செப்ட். வெக்டார் இன்டெகிரேஷன் கரண்ட் செமஸ்டர்ல உள்ளவங்களுக்கு கிடையாது. ஸோ அரியர் இருக்கவங்க தான் இதை படிங்க. அது இந்த சம் மட்டும் படிக்க தேவையில்லை. ஓகே, கரண்ட் செமஸ்டர்ல உள்ளவங்க மற்ற சம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த சம் சொல்லிட்டு அடுத்து இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அந்த வெக்டார் சோயினாடல் அது பார்க்கலாம். ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃபெக்டார் ஓவர் சி எஃபெக்டார் டாட் டி வெக்டார் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதில் எஃப் வெக்டார் இந்த டிஆர் வெக்டார் என்ன சொல்றேன், டிஆர் வெக்டார் என்ன dx i வெக்டார் dy j வெக்டார் dz k வெக்டார், இதுதான் டிஆர் வெக்டார். அப்ப நம்ம எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்னா ரெண்டுத்தையும் டாட் பண்ண பண்ணோம்னா ஐ எல்லாம் போயிடும். அதாவது அங்க எஃப்ல என்ன இருக்கு 3xy dx, இந்த ஐ டாட் ஐ 1 ஆயிரும், அதனால அது தேவையில்லை. அடுத்து மைனஸ் ஒய் கியூப் dy ன்னு வரும், ஜே 1 ஆயிரும். கே இல்லாதனால நம்ம கே போட தேவை. ஓகே, ஸோ நவ் இது அப்படியே நம்ம ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ இன்டெல் ஓவர் சி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு இன்டெல் ஓவர் சி, ஸோ 3xy dx y cube dy. ஸோ இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு 2x² கொடுத்துருக்காங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dy ஈக்குவல் டு 4x, பக்கத்தில் dx போடணும். dy by dx ஈக்குவல் டு 4x வரும். அந்த dx அந்த கொண்டு அப்போ என்ன பண்ண போறேன், ஸோ இந்த சம்ல எங்கெல்லாம் y இருக்கோ அந்த y இருக்கிறதுல 2x², dy இருக்கிறதுல 4x dx அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ அப்போ 3x இன்ட்டு y இருக்கிறதுல 2x², இந்த dx அப்படியே இருக்கட்டும். y இருக்கிறதுல 2x² அது ஹோல் கியூப், இந்த dy இருக்கிறதுல 4x dx. அடுத்த லிமிட் வந்து எல்லாமே x ஓட லிமிட் பார்க்கணும். ஸோ x ஓட லிமிட்னா இதில் x ஓட வெளியே 0, அடுத்த x ஓட வெளியே அங்கே 1. ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1 போடணும் அவங்க கொடுத்த லிமிட்ல. ஸோ லிமிட் கீழே 0 டு மேலே 1 போடணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். 0 to 1, 2 3s are 6, x cube வருது. அடுத்தது 2 கியூப் பண்ணா 8, x² 2 into 3 x power 6 ஆயிரும். அந்த x power 6 into 4x இருக்கு, அதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்னா 2 கியூப் பண்ணா 8, அங்கே ஒரு 4 இருக்கு, 8 into 4 32ன்னு வரும். 8 4s are 32 வரும். நெக்ஸ்ட் இங்க x power 6, அங்கே ஒரு x power 7 வரும். ஸோ dx காமனா போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 6x கியூப் வருது, 8 into 4 32, x power 6 into x power 7. ஸோ நம்ம இப்போ இன்டெகிரேஷன் பண்ணுவோம். 6 இது x power 4 by இன்டெகிரேஷனாக பவர்ல ஆட் பண்ணுவோம். x power 4 by 4, 32 இது x power 8 by 8 வரும். லிமிட் 0 to 1. ஸோ இப்போ x இருக்கிறதுல 1 அப்ளை பண்ணா அதே 1 தான். அப்போ 6 by 4 x எல்லாம் 1 தான் மாறும். ஸோ 32 by 8. ஸோ இதை 2 டேபிள் கட் பண்ணா 3 by 2. இது 4 டேபிள் பண்ணீங்கன்னா மேலே 8 டேபிள் பண்ண வைக்கிறேன். ஸோ 4 டேபிள் பண்ணீங்கன்னா கீழே 2 டைம் வரும். ஸோ இது மேலே 4 டேபிள் வந்து 8 டைம்ஸ் வருது. அகெயின் 2 டேபிள் 1 டைம், இது 4. ஸோ 4 டேபிள் பண்ணாலே 8 டேபிள் பண்ணாலும் கீழே 1 மேலே 4 டைம்ஸ் வரும். ஆமாம், இல்லை 8 4s are 32, 4 வருது. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8, ஸோ 3 minus 8 by 2 வருது. ஸோ ஆன்சர் minus 5 by 2 வருது, minus 5 by 2. ஓகே, ஸோ இந்த சம் அரியர் இருக்கவங்க கூட அந்த சம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் d square minus 2d, 18 sum d square minus 2d plus d plus 2 plus 2 y e power x sin x. ஸோ இதே ஏப்ரல்ல e power minus x sin x இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஈக்குவேஷன் m square minus 2m plus 2 மல்டிப்ளை பண்ணா 2 ஆட் பண்ணா 2 இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணா இது ஃபார்முலாத்தில் போடணும். ஸோ a equal to 1, b equal to minus 2, c equal to 2. ஃபார்முலா தெரியல, m equal to minus b plus or minus root b square minus 4ac by 2a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும், ஃபேக்டர் மெத்தடில் வரலனா. ஸோ b வந்து minus 2, அப்போ plus 2 ஆயிரும். 2b ஸ்கொயர் பண்ணா 4 minus 4 into 1 into 4 into 1 into 4 4 8 வருது. டவுன்ல 2 into 1 2 வருது. ஸோ 2 plus or minus சப்ராக்ட் பண்ணா minus 4 வருது. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா 2 plus or minus 4 ரூட் எடுத்தா 2, ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தால் அது ஐன் போடணும். ஸோ 4 ரூட் எடுத்தா 2 வரும், ரூட்டுக்குள்ள அந்த மைனஸ் இருந்தால் அதை ஐன் போடணும் by 2. ஸோ 2 ரெண்டுத்துல கேன்சல் பண்ணா அதை 2 காமனாக எடுக்கணும். 1 plus or minus ஐன் வரும். ஸோ இந்த 2 கட் ஆயிரும். ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், அதாவது m equal to 1 plus or minus i. இது ஆல்ஃபா வேல்யூ, பீட் இங்கே இருக்கு, ஐ பக்கத்தில் 1 இருக்கு, அது பீட்டா வேல்யூ 1. ஸோ
ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் a cos பீட்டா எக்ஸ் பிளஸ் b sin பீட்டா எக்ஸ் இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஆல்ஃபா இருக்கிறதுல 1 போடுங்க, பீட்டா இருக்கிறதுல 1 அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ e பவர் எக்ஸ் வரும், a cos பீட்டா 1x வெறும் எக்ஸ் போட்டா போதும், b sin 1x வெறும் எக்ஸ் போட்டா போதும். ஓகே, ஸோ now pi கண்டுபிடிக்க போறோம். ஸோ p equal to d ஸ்கொயர் அந்த 1 by d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 2 அப்படியே போட்டுக்கோங்க, e பவர் x sin x இதான் கொஸ்டின். ஸோ இது டைப் 4. இந்த e பவர் x நம்ம ஃப்ரண்ட்ல எடுக்கணும். அப்போ 1 by இந்த d எல்லாம் அப்படியே ரீப்ளேஸ் ஆகும், d to d. இங்க e பவர் x க்கு பக்கத்துல இருக்கு 1 இருக்கு, பிளஸ் 1, இப்போ d பிளஸ் 1 போட்டுக்கணும். ஸோ d இருக்கிறதுல d பிளஸ் 1 மாத்திக்கோங்க, d பிளஸ் 1 ஸ்கொயர் 2 into d பிளஸ் 1, அடுத்து பிளஸ் 2, இந்த sin x மட்டும் இங்க போடுங்க, e பவர் x ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ அது ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது d ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது d ல வந்து d பிளஸ் 1, அது x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனால. ஓகே, இப்போ இந்த e பவர் x அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் 2ab பிளஸ் b ஸ்கொயர் வரும், மைனஸ் 2 நம்ம என்ன மைனஸ் 2d மைனஸ் 2 வரும் பிளஸ் 2, ஸோ sin x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2dயும் பிளஸ் 2dயும் கட் ஆயிருச்சு, 2 அது மைனஸ் 2 பிளஸ் 2 கட் ஆயிருச்சு, வெறும் டவுன்ல d ஸ்கொயர் பிளஸ் 1 மட்டும் இருக்கு. ஸோ e பவர் x 1 by d ஸ்கொயர் பிளஸ் 1 sin x வருது. ஸோ நம்ம sin cos வந்து டைப் 2, அது இங்க சைனுக்கு பக்கத்துல x வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ a ஓட வேல்யூ 1, d ஸ்கொயர் இருக்கிறதுல நம்ம மைனஸ் a ஸ்கொயர் போடணும், தட் இஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் 1, d ஸ்கொயர் இருக்கிறதுல மைனஸ் 1 போடணும். ஸோ அப்போ e பவர் ஆஃப் x இங்க d ஸ்கொயர் இருக்கிறதுல நம்ம மைனஸ் 1 போட்டா மைனஸ் 1 பிளஸ் 1, ஸோ டினாமீட்டர் 0 வருது, டினாமீட்டர் என்ன ஆயிருதுன்னா 0 வருது. ஸோ டினாமீட்டர்ல 0 வந்து என்ன பண்ணணும்னா மேல ஒரு x சேர்த்துட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d. இப்போ அந்த sin x அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மேல ஒரு x போட்டுட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ மேல x போட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d, மேல x d ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d வரும். அதான் இந்த இதை 0 வந்துன்னா மேல x போட்டு d ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் 2d, 1 அப்படின்னா 0. இப்போ இந்த d டவுன்ல வந்து இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ e பவர் ஆஃப் x அந்த x by 2 அப்படியே போடுவோம், d டவுன்ல இருக்கு, அந்த sin x நம்ம என்ன பண்ணா இன்டெகிரேஷன் பண்ணணும், 1 by d இன்டெகிரேஷன் பண்ணா மைனஸ் cos x னு வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது ஆர்டர் எழுதுவோம், அந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல போடுவோம், x ஃப்ரண்ட்ல போடுவோம், e பவர் ஆஃப் x cos x by 2, ஸோ மைனஸ் 1 by 2 இல்லை by 2 ஃபுல்லா போட்டுக்கலாம். ஸோ இதுதான் pi. ஸோ லாஸ்ட்ல the general solution is y equal to, so the general solution is y equal to cf plus pi ன்னு போடணும். cf நம்ம கண்டுபிடிச்சோம், e பவர் ஆல்ஃபா, அது ஆல்ஃபா வந்து 1 இல்ல, e பவர் x ன்னு வரும், e பவர் x a cos பீட்டா 1x, அது x, b sin 1x. அடுத்து இந்த pi என்னது மைனஸ், அந்த pi மைனஸ் x by 2 e பவர் x cos x. ஸோ இது ஆன்சர். ஸோ இந்த சம் கண்டிப்பா 5 மார்க் 10 மார்க் கேட்பாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாடல் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் நான் போட்டுறேன். அடுத்து வந்து சோலினாய்டல் ஈஸி தான். ஸோ 19th ப்ராப்ளம், f வெக்டார் ஈக்குவல் டு x ஸ்கொயர் z ஸ்கொயர் i வெக்டார், அடுத்தது xy z is f xy z ஸ்கொயர் j வெக்டார், அடுத்தது மைனஸ் x z கியூப் k வெக்டார். ஸோ இதுல இந்த i j k பக்கத்துல இருக்கிறது வந்து இது f1, இது f2, இது f3. ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து சோலினாய்டுனா டெல் டாட் f வெக்டார் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் டோ f1 by டோ x, டோ f2 by டோ y, டோ f3 by டோ z. ஸோ பக்கத்துல i j k ல போட்டுறாதீங்க, வராது. ஃபர்ஸ்ட் இருக்கிறத x ஆல டிஃபரன்ஸ் பண்ணி x ஸ்கொயர் பண்ணா 2x, z ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் y ல பண்ணீங்கன்னா x z ஸ்கொயர், அடுத்து நடுவில் மைனஸ் இருக்கு மேல, z பண்ணும்போது 3z ஸ்கொயர் வரும், 3x z ஸ்கொயர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணா 3x z ஸ்கொயர். ஸோ இதே சம் ஆல்ரெடி கேட்டிருக்கான், நம்ம போட்டிருக்கோம், இதே தான் 0 வருது. ஓகே, ஸோ டெல் டாட் f0 வந்துருச்சு, therefore f vector is solenoidal. solenoidal vector. ஸோ இந்த சம் கண்டிப்பா solenoid rotation நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. solenoidனா டெல் டாட் f1 f2 f3 டிஃபரன்ஷியேட் பண்ணணும், x ஆல y ஆல z ஆல 0 ஃபுல் பண்ணணும். இரிட்டேஷனை நம்ம டிட்டர்மின் போட்டு ijk இந்த டிட்டர்மின் பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுவோம், கிராஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நவம்பர் கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க, ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நவம்பர் கொஸ்டின் என்ன இருக்கோ அது அப்படியே கேட்டிருந்தாங்க இப்போ அந்த இன்னைக்கு எழுதின எக்ஸாமு. ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நவம்பரும் லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ.